வணக்கம், நான் விஜயபிரகாஷ் பேசுகிறேன். இந்த அதிகாலையில் இந்த சுபிட்ச நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி எப்படி சொல்லணும்? எந்த மாதிரி நிலையில் நீங்கள் இருந்தாலும் அங்கிருந்து எழுந்து நின்று, உட்கார்ந்தல்ல நின்று நெஞ்சில் கை வைத்து மூச்சை 3 முறை உள்ளிழுத்து வெளியே விட்டு, மூச்சை 3 முறை உள்ளிழுத்து வெளியே விட்டு, மூச்சை 3 முறை உள்ளே இழுத்து வெளியே விட்டு, இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 3 முறை சொல்லி மூச்சை உள்ளிழுத்து வெளியே 3 முறை விட வேண்டும். இந்த அதிகாலை சுபிட்ச நேரம் மிக அழகான நேரம். இதை பார்ப்பதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்து இந்த அதிகாலையில் இந்த நாளை எதிர்நோக்குவதற்கு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணிய ஆத்மாக்கள் மட்டும்தான் இந்த நாளை எதிர்கொள்ள முடியும். அதுவும் அதிகாலையில் எந்திரிக்கிற மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, சொல்லவே வேணாம். அதிகாலை எந்திரிச்சு இந்த சுபிட்ச நேரத்தில், சுபிட்ச நேரம்னா என்னன்னு தெரியாது அப்படின்றவங்க கீழே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி முதல்ல கற்றுக்குங்க. சுபிட்ச நேரம்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இப்போ எந்தாச்சு இந்த சுபிட்ச நேரத்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகாலை எந்திரிக்கும் போது நம்மளுடைய மைண்டு அமைதியாக இருக்கு. இந்த அதிகாலை நேரத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை கிறிஸ்டல் கிளியராக நினைக்க முடியும். நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்குறோமோ அதை தெளிவாக கேட்கணும். இந்த வேர்ட் கால்டு கிறிஸ்டல் கிளியராக கேட்கணும். அப்போ மைண்டு தெளிவாக இருக்கு. அப்போ எனக்கு இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். இதை 3 முறை நம்ம உறக்க சொல்லணும். வாய்ப்பு இருந்தால் உறக்க சொல்லுங்கள், அல்லது மனதுக்குள்ளே சொல்லுங்கள். கூட யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வெளியில் கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது 8 முறை எழுதணும். சொல்வதற்கும் எழுதுவதற்கும் என்ன வித்தியாசம்? சொல்லும்போது அந்த மைண்டு பாடி மாறுது, வைப்ரேட் ஆகும் பாடி, அதிர்வலைகள் ஏற்படும். அந்த அதிர்வலைகள் தான் விளைவுகளை தரும், தட்டி எழுப்பும் அந்த பிரபஞ்சத்தை. அடுத்தது திரும்ப திரும்ப எழுதும் போது மைண்டில் ரெக்கார்ட் ஆகும், பதியும். அதுக்காக தான் எழுதணும். எழுத 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 நம்ம மைண்டில் அது போகும். திரும்ப சொல்கிறேன், ஒரு ரஃப் நோட்டில் ஹோம்ஒர்க் மாதிரி எழுதாதீங்க. உங்களோட எழுத்து உங்களுக்கு புரியணும். சக்ஸஸ் டைரின்னு பேர் கொடுக்க சொன்ன டைரிக்கு இதை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த டைரியும் நீங்களும் பேசணும், அந்த எழுத்துக்களை நீங்களும் பேசணும். அப்போ தான் பிரபஞ்சம் பேசும். கூட்டுக்கயத்தில் எழுதி அவசரமாக எழுதாதீங்க, சரியா? அழகாக பொறுமையாக நிதானமாக எழுதுங்க, உணர்ந்து எழுதுங்க, அனுபவித்து எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடும்போது என்ன ஃபீல் வருமோ, உங்களுக்கு புது இடம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. ஒரு ட்ரீம் ஹோமை பார்க்கும்போது, ட்ரீம் காரை டிரைவ் பண்ணும்போது என்ன ஃபீல் உங்களுக்கு வரணுமோ இருக்குமோ அதுபோல் அதை எழுதணும். இதை எழுதும்போது தான் உங்களுக்கு என்ன தேவைன்றதை இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் கேட்க முடியும், சரியா? அதனால் இன்றைக்கி 3 விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம். இதை செய்வதன் மூலம் நாம் இதை மினிமம் 21 நாளோ அட்லீஸ்ட் 90 நாள் சைக்கிளில் பண்ணணும். 90 நாள் கட்டாயம் பண்ணணும். 21 நாள் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கேப் விடுங்க. சில பேர் புதுசாக எந்திரிச்சிருப்பீங்க, டக்குன்னு 4 மணிக்கு எந்திரிச்சா பகலில் தூக்கம் வரும், டயர்டாக இருக்கும், தலைவலிக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதிகாலை எந்திரிக்கும் போது டக்குன்னு 4 மணிக்கு எந்திரிக்காதீங்க. 6:30 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருந்தால் 15 நிமிஷம் 6:15, 6, 5:45, 5:30 இப்படி வாங்க. இல்லைனா உங்களுக்கு டயர்ட் ஆகிடும் பாடி, சரியா? டக்குன்னு ஒரு இந்த பாடியோடைய மாற்றம் வரும்போது உங்களால் தாங்க முடியாது. அது உங்களுடைய அன்றாட அலுவல்களை பாதிக்கலாம், சரியா? அதனால் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயங்களை 3 முறை உறக்க சொல்லி எழுதுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சுய கட்டளைகள் 3ஐயும் சொல்ல போகிறோம் இந்த பிரபஞ்ச நேரத்தில், சரியா? என் வாழ்க்கையில் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது. என் வாழ்க்கையில் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது. என் வாழ்க்கையில் செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது. இந்த சக்தியின் மூலமாக நான் ஏராளமான பணத்தையும் செல்வத்தையும் இயற்கையாகவே ஈர்க்கிறேன். இந்த சக்தியின் மூலமாக நான் பணத்தையும் செல்வத்தையும் இயற்கையாகவே ஈர்க்கிறேன். எனக்கு தெரியும் பணமும் செல்வமும் வரம்பற்றது. எனக்கு தெரியும் பணமும் செல்வமும் வரம்பற்றது. எனக்கு தெரியும் பணமும் செல்வமும் வரம்பற்றது. அதனால் என் சக்தியை கை கொண்டு அதிகாலை எழுந்து இந்த பிரபஞ்ச நேரத்தில்
என் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதை 3 முறை சொல்லணும், 8 முறை எழுதணும். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேட்கலாம். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.